இப்போ நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டதுங்க சார், நிறைய பேர் எனக்கு கேரளாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணாருங்க. சார் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. எங்க ஏரியா பசங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி. சாரோட நம்பர் வந்து எனக்கு குடுங்க அப்டின்னாங்க. சார் அப்பதான் உங்ககிட்ட நான் சரி, இந்த மாரி கேரளாவிலேருந்து ஒருத்தர் கூப்ட்டுருக்காரு அப்டின்னு சொல்லுவேன். நீங்க வந்து நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். என்னுடைய அபிஷியல் நம்பர வந்து நான் தர்றேன் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்க. ஆமாங்க. அப்போ நிறைய பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்களா சார்? சார் இங்கிருந்து ஜாபுக்கு 100% போயிரலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாவே வாங்கி கொடுத்துறேன். மினிமம் பேசிக் சாலரியில வாங்கி கொடுத்துறேன். உங்க திறமையை வளர்த்திட்டு நீங்க வந்து உள்ள போறபோது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ங்கிற முறையில ஒரு 30 லட்சம் ரூபாய் வண்டி நம்ம கையில ஒருத்தர் கொடுக்கணும்ல, நான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்க திறமைங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. அந்த கேட்வே நான் ஓபன் பண்ணி கொடுத்துறேன். சார் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல நீங்க மட்டும் தான் சரி ஏற்படுத்திருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல வந்து நம்ம மட்டும் தான் வந்து அபிஷியலா வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் லைசன்ஸோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. இந்த ட்ரைனிங் முடிக்கிறபோது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்ராலிக் லைசன்ஸ்ங்கிறது வந்துடும் அவங்க லைசன்ஸ்லயே. அவங்க அபிஷியலா வந்து ஆபரேட்டருங்கிறான ஒரு ப்ரூஃபும் இருக்குது அவங்க கிட்ட. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங்கா நிறைய பேர் வராங்களா சார்? அதே சார் நீங்க லாஸ்டா நீங்க வந்த டேஸ்க்கு இப்ப சேஞ்ச் பாருங்க எவ்வளவு பேர். அடுத்த பேச்சுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 25 மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட வண்டி நிறைய இருக்குதுன்னு கேட்டு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வண்டி வெஸ்ட் இது பண்றதுன்னா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட 6-7 வண்டி இருக்குன்னு நம்மளுக்கு கஷ்டம் தெரியல. சரிங்க சார், நிறைய தகவல்கள் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எகைன் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கண்டிப்பா தேங்க்யூங்க. நீங்க மேலும் ஃபியூச்சர்ல வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா மிஷின் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அப்போ புது மிஷினோட வந்து பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூங்க. இன்னைக்கு அன்னூர் ஐடிஐ பிரின்சிபலை சந்திச்சோங்க. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட பல தகவல்கள் சொன்னாரு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. சார் வந்து பல வகைகள்ல உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்படி ஹாஸ்டல் பத்தியா அவர் சொல்லியிருந்தாரு. பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்கை வந்து நான் உங்களுக்கு எண்ட் லிஸ்ட்ல நான் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. பல அரிய தகவல்களை நம்ம சேனல் வழியா பெற தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.